நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த சம்பவம், இந்த வசனம் நமக்கு அடிக்கடி பார்த்ததான ஒரு வசனம், பிடித்ததான ஒரு வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதனுடைய பின்னணியம் எது? இது எதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம்? இயேசுவானவர் அந்த நாட்களே சீசர்களுக்கு உரைத்த ஒரு காரியம்தான், இல்லை விளக்கப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களோடு கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், நான் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த ஒரு நாள் வரும் பொழுது நான் உங்களை விட்டு மறைந்து போவேன். அப்பொழுது உலகத்தாரோ இல்லைன்னா என்னை யாரெல்லாம் அழிக்கணும்னு எத்தனை பண்ணினார்களோ, இல்லை என்னை யாரெல்லாம் விரோதித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, நான் இல்லாமல் போனது, நான் மரித்து போனது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது உங்களுக்கு வேதனையா இருக்கும். நான் இல்லாமல் இருக்கிற இடம் உங்களுக்கு வேதனையா இருக்கும், உலகத்திற்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் கொஞ்ச காலத்திலே மறுபடியும் என்ன பண்ணுவீங்களா? நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது உங்கள் துக்கம் எப்படியாய் மாறுமா? சந்தோஷமாய் மாறும். இது அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதுக்கப்புறம் சந்தோஷப்படுகிற அந்த சிச்சுவேஷன் எதுனா, அவர் உயிர் தெழுந்ததை குறித்ததான சம்பவத்தை குறிக்கிறது. ரெண்டு சம்பவத்தையும் சீஷர்களுக்கு ஆண்டவர் அங்க எடுத்து உரைக்கிறார். நீங்க கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச நாட்கள் துக்கப்படுவீங்க, ஆனா நான் மறுபடியும் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க சந்தோஷப்படுவீர்கள். உலகம் அதை பார்க்கும் பொழுது, நான் இல்லாததை பார்க்கும் பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் நான் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்ததை பார்க்கும் பொழுது அவர்கள் துக்கப்படுவாங்க. இது அப்படியே உல்டாவா நடக்கும். இதை அவர் அந்த நாட்களிலே மரணத்தை குறித்து சொன்னார். இந்த நாட்களில் இருக்கிற நமக்கு, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற, இல்லை உரைக்கிற, இல்லை நமக்கு ஞாபகப்படுத்துகிற, இல்லை நமக்கு அறிவுரையாய் வருகிற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், உலகம் நம்மளை பகைக்கலாம், வெறுக்கலாம், நம்மளை கேவலப்படுத்தலாம், தூஷிக்கலாம், இன்னும் நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். இதுதான் உலகத்தினுடைய எண்ணங்கள், பார்வைகள், அவங்களுடைய யோசனைகள், திட்டங்களாக இருக்கலாம். இது நமக்கு ஒரு வேதனையும் கஷ்டத்தையும் பாடையும் நிந்தையோ அழுகையோ, ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை கூட நம்முடைய இருதயத்தில் வரலாம். இது வேதனையா இருக்கும். ஏன் இந்த நாட்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த சுமைகள், ஏன் இந்த இழப்பு அப்படின்னு சொல்லி நாம துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் நமக்காகவே இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து பரிந்து பேசுகிற நல்ல நேசருடைய வார்த்தைகள் நம் மத்தியில வரும்பொழுது, அப்பேற்பட்ட இழப்புகள், துக்கங்கள், வேதனைகள், பாடுகள், அழுகைகள், உபத்திரங்கள், எல்லா விதமான நிந்தைகளையோ கர்த்தர் அதை சந்தோஷமாய் மாற்றுகிற நாட்களுக்கு நேராய் நம்மளை நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென்கிறீங்க? இது உலகத்திற்கு புரியாது, இது உலகத்திற்கு அறிய முடியாது, உலகத்திற்கு தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னை எல்லா சூழ்நிலையிலும் அவர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆனாலும் அப்படிங்கிறது என்னன்னா, ஆனாலும் இதெல்லாம் இருக்கதான் செய்யும், இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் அதை மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆனாலும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் சரிதான், ஆனா இந்த ஆனாக்கு என்ன மீனிங்னு, ஹலோ, இது அனுபவிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஓகே தான், நீங்க சொல்றதெல்லாம் நடந்துதான். ஆனா அந்த ஆனானா என்ன, ஆனானா என்ன அப்படின்னு பல நேரங்களா அதெல்லாம் ஓகே. ஆனா அடுத்து கம்மா போட்டு என்னதான் சொல்ல வர்றாங்க, அந்த பல மீனிங் அதில் இருக்குது பாருங்க. பல விதமான அந்த வேதனைகள், பல நம்மளை டீக்ரேட் பண்ணலாம், நம்மளை விசுவாசத்தில் தளர்வு செய்யலாம், நம்மளுடைய முயற்சியை முடக்கி போடலாம். இந்த ஆனா இங்க சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படியாய் மாறுமா? துக்கம் தானா, பாடுதான், உபத்திரம் தான். உபத்திரத்தின் வழியாதான் எதை சுதந்திரிக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரம். இடுக்கமான வாசல் வழியாதான் ஆண்டவர் நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். பாருங்க, அப்போ இந்த பூமியில் அநேக காரியங்கள் உண்டு. எப்படி வேணா வாழலாம், எதை வேணா செய்யலாம், அப்படி அல்ல, இப்படித்தான் வாழணும், இதை தான் செய்யணுங்கிறது தேவன் வைத்த பிரமாணம். இதை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உலகத்தாருக்கு இது புரியாது. இவங்க என்னடா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, பல பாடுகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த ஆனாலும் இடத்துலதான் தேவன் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிறார். ஆமென்.
மற்றவர்களுக்கு அது புரியாது. இது எப்படி இந்த துக்கத்தை, இந்த வேதனையை, இந்த இழப்பை, இந்த கஷ்டத்தை, பாட, இந்த நிந்தைய, அழுகைய, தோல்விய எப்படி இவங்க கடந்து வராங்க. அந்த ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் 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 என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை பத்தி நீங்க கலங்க தேவையில்லை. ஏன்னா அவரே சொல்லுகிறார், நீங்க கொஞ்ச நாள் தான் அழுது புழுவீங்க, நீங்க கொஞ்ச நாள் தான் நீங்க துக்கப்படுவீங்க, நீங்க கொஞ்ச நாள் தான் நீங்க சிரமப்படுவீங்க. சொல்லுகிறது வசனம், திராணிக்கு மேல ஒரு நாளும் சோதிக்கப்பட ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரா, விட மாட்டா. கொஞ்ச காலங்களில் அதி சீக்கிரம் என்ன பண்ணுமா, நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரங்கள், பாடுகள். அவ்வளவுதான், கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த புலம்பல், கொஞ்ச காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த கஷ்டம் பாருங்க. அப்போ கலக்கம், ஒரு போராட்டம் வருதுன்னா நீங்க தைரியமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். ஒரு கலக்கம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதா, உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவ்வளவுதான் இருக்குது பாருங்க விசுவாசம். பாருங்க, ஒரு கலக்கம். அன்னைக்கு அந்த ஊரே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஏன்னா ஒரு தூதன் வருவான், அந்த குளத்தை கலக்குவான். கலங்கும் பொழுது அந்த கலக்கத்துக்கு, அந்த கலங்கின குளத்துக்குள்ள இறங்கினா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுமா, மாறும். ஒரு கலக்கம் வருதுன்னா அங்க ஒரு விடுதலை வருதுன்னு அர்த்தம். ஒரு கலக்கம் வருதுன்னா ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு கலக்கம் வருதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். கலக்கம் வருதுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை வருதுன்னு அர்த்தம். சோர்ந்து போக தேவையில்லை. என்று சொன்னால் சந்தோஷமாய் மாறுகிற நாள் வரப்போகிறது. கலங்கி இருக்கிற உங்க நாட்கள், புலம்பி இருக்கிற நாட்கள், அழுது கொண்டிருக்கிற நாட்கள், வேதனையோடு இருக்கிற நாட்கள் இனி முடிந்து போனது. கர்த்தர் அதை மாற்றக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. பாருங்க, அவர்கள் அதை பார்த்து நீங்க புலம்பலாம், துக்கப்படுகலாம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 3 காரியத்தை இதே பகுதியில் சொல்லப்படுகிறது. பாருங்க, சந்தோஷத்தை கொடுக்கிற, துக்கம் சந்தோஷமாய் மாறின தருணங்கள், துக்கம் மகிழ்ச்சியாய் மாறின தருணங்களை இங்க பார்க்கிறோம். நாம் சீக்கிரமாய் கடந்து போகிறோம். ஸ்திரீகளுக்கு அந்த வசனம் சொல்கிறது, 21 வசனம், ஸ்திரீகளுக்குள்ளே பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் என்ன பண்ணுவாளாம், துக்கமாய் இருப்பாள். பிள்ளை பெற்றவுடனும் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே, பாருங்க, போ இங்க ஒரு சந்தோஷம் வருகிறது. உபத்திரத்தை மாற்றுகிற ஒரு சந்தோஷம், உபத்திரத்தை மாற்றுகிற ஒரு சந்தோஷம். என்ன உபத்திரம் அப்படின்னா, இந்த பிள்ளை பேரு. நிறைய ஸ்திரீகள் இருக்கிறீர்கள், நீங்க 10 மாசம் இல்லை 9 மாசம் அந்த பிரசவ காலம் வரைக்கும் வருகிற வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு லேடியோ இல்லை பிள்ளை ஒரு பெண்கள் செய்யற வேலைகளை செய்ய முடியாது. ஏன்னா கஷ்டம், குமிய முடியாது. அதே போல அதாவது நீங்க விரும்புகிற பொசிஷன்ல என்ன பண்ண முடியாது, படுக்க முடியாது, குப்புற படுக்க முடியாது, மடார்னு சடார்னு எந்திரிச்சு போக முடியாது, அதே போல நிமிர முடியாது. இப்படி பல கஷ்டங்களை என்ன பண்ணலாம் அதுல. அதே போல கரு உள்ள இருக்கிறப்போ, பிள்ளைகளை சுமந்துட்டு இருக்கிறப்போ நீங்க இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது. பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் அதில் அனுபவிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள என்ன வரும்னா, அடாடா, இது எப்படா இந்த பிரசவம், எப்போதான் இந்த பிள்ளையை பெற்று எடுப்போமோ அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்காக ஏங்குற ஸ்திரீகள் உண்டு. அது மாத்திரம் இல்லை, இனி சில பிரசவங்களில் கஷ்டப்படுகிற ஸ்திரீகள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இனி ஒரு பிள்ளை போதும், இந்த பிள்ளையோட என்ன பண்ணிக்கலாம் போதும். ஏன்னா பட்ட பாடு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனைகள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரத்தில், ஒரு கஷ்டத்தில், ஒரு பாடுல, ஒரு நிந்தையில், பலவீனத்தில் அவங்களுடைய சுய ஆசை, சுய விருப்பம், அது நிறைவேறாத நாட்கள், எத்தனையோ நாட்கள் காத்து கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் காத்திருப்பு, தவிப்பு, ஏக்கம், இதெல்லாம் அவங்களுடைய மனதில் ஒரு வேதனை உண்டு பண்ணும். ஆனா சொல்லுகிறது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அதெல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். அந்த ஸ்திரீ, அந்த பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்கிற ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு வலி, வேதனை, தவிப்பு, ஏக்கம், அந்த விதமான அந்த பலவீனம், அது எல்லாம் மாறி அவளுக்குள்ள என்ன வருமா,
சந்தோஷம். உபத்திரவங்கள் இருக்கிறப்ப இப்படிதான் நமக்கு இருக்கும். கஷ்டம் வர்றப்ப இப்படிதான் இருக்கும். ஐயோ என்னடா இதுல இருந்து தப்பிச்சா போதும், இதுல இருந்து விடுவிச்சா போதும், இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன பண்ணணும், நான் ஜெபம் பண்றேன்னா ஜெபம் பண்ண தான் உபத்திரம் அதிகமாகுது. அப்ப ஜெபத்தை நிறுத்தினா உபத்திரம் மாறிடுனா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவார், அதுக்கு கூட நம்ம ரெடியா இருப்போம். ஜெபத்தை நிறுத்திடலாம். ஜெபம் பண்ண உபத்திரம் அதிகமாகுது. வேத வாசிக்க கஷ்டம் அதிகமா வந்திருக்கு. ஆலயத்துக்கு வர என் வாழ்க்கையில இன்னும் பல பிரச்சனைகள் தான் வருது. அப்போ இது பேசாம நிறுத்திடலாம் அப்படின்னு கூட பல நேரங்கள்ல நம்ம திட்டங்கள் போட்டிருப்போம். ஆனா அது தீர்வல்ல. அது தீர்வல்ல. அந்த பாதையில் ஆண்டவர் நடத்துறார் என்றால், அந்த சோதனையை கொடுக்கிறார் என்றால், அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் யாராய் மாற முடியும்? பாக்கியவானாய் மாற முடியும். அந்த உபத்திரத்தின் வழியாய் போகிறவர்கள் யாராய் மாற முடியும்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியுமா? சுதந்திரிக்க முடியும். அந்த சோதனையை மேற்கொள்கிறவர்கள் யாராய் மாற முடியும்? சுத்த பொன்னாக என்ன பண்ண முடியுமா? விளங்க முடியும். சாதாரணமா இந்த கிரெடிட் வராது, சாதாரணமா இந்த மேன்மை வராது. அப்போ இந்த பாதையில ஆண்டவர் நடத்துறாருன்னா நம்மளை புடமிட்டு அது சுத்த பொன்னாக விளங்க செய்யணும்னா அதை புடமிடப்படணும், அது கஷ்டப்படணும், அதை வேறு பிரிக்கப்படணும், அது அடிக்கப்படணும், அது சுடப்படணும், தீயில வாட்டப்படணும், அது சுத்தியிலால அடித்து அதை பெண்டு நிமித்தி அது ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் நாம விரும்புகிற ஒரு பொண்ணு ஆபரணமா என்ன பண்ணுமா? விளங்கும். கர்த்தருடைய பார்வையில நீங்கள் நான் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் உருவாக்கணும்னா ஆண்டவர் இப்படிதான் நம்மளை நடத்துறார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டதே நல்லது. அதனால தான் எதை கற்றுக்கொண்டனா? இன்னைக்கு இந்த வேத வசனங்களை இன்னும் நம்ம ஆராய்ந்து பார்க்கல. இந்த வேத வசனங்களை முழுமையா நம்ம நம்பல. இந்த வசனங்கள் நம்மளோடு பேசுகிறதா இருக்கிறது. ஏற்ற காலங்களில் ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தைகள் நம்மளோடு இடைவிடுகிறதா இருக்கிறது. இதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, இதற்குள்ளே ஆறுதல் இருக்கிறது, இதற்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது, இதற்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, இதற்குள்ளே விடுதலை, சுகம், பலன். என்ன உலகத்தில் நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ தேடுறீங்களோ அது எல்லாமே இந்த வார்த்தை, இந்த வசனங்கள் இது எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப இதை படித்து நடக்கிறவர்கள் நிச்சயமாகவே அந்த உபத்திரத்தையும் அதை லெகுவாய் மாற்றுவார்கள். யோபனுடைய வாழ்க்கையில் அதான் நடக்குது. எல்லாம் இழந்து போனா, பல பாடுகள், இழப்பு மாத்திரம் இல்லை, நஷ்டம் மாத்திரம் இல்லை, கஷ்டம் மாத்திரம் இல்லை, தோல்வி மாத்திரம் இல்லை, இன்னும் நிந்தை மாத்திரம் இல்லை, அழுகை மாத்திரம் இல்லை, சரீரத்திலையும் பலவிதமான பலவீனங்கள், அங்க துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. இதன் மத்தியிலும் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மளை சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும்னா அந்த உபத்திரத்துல நடத்தும் பொழுதோ என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னை அவர் விசாரிக்கிறவரானபடினாலே, நமக்கு விசாரணைக்காரர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆறுதலின் நாயகர் இருக்கிறார், நமக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார், நமக்கு ஒரு தேவையை சந்திக்கிற யெகோவா நிசி, யெகோவா ஈர இருக்கிறார், யெகோவா ராஃபா இருக்கிறார், யெகோவா ஷம்மா இருக்கிறார். இப்போ இதெல்லாம் நமக்கு பக்க பலமா இருக்கும். நாம் இதன் வழியா தான் போகிறோம். ஆனாலும் நம்மளை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நம்மளுடைய துக்கங்களை, வேதனைகளை, நிந்தைகளை மாற்ற அவர் போதுமானவர். அங்கே பார்க்கிற ஒரு சம்பவம் பார்க்கிறோம். ஆதியாகமத்துல அங்க ஒரு குடும்பத்தை ஆண்டவர் வேறு பிரித்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். 29ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுனுடைய சந்ததியை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு அவன் தனியாய் விடப்பட்டான். ஆனால் அந்த குறித்த தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போய் விட்டு அவனுக்கு செல்வங்களை கொடுக்கிறார், அதே போல மனைவி பிள்ளைகளை கொடுக்கிறார். இங்க கொடுக்கும் பொழுது அங்க சொன்ன ஒரு காரியம் அங்க பார்க்கிறோம். என்னன்னா 31ஆம் வசனத்துல சொல்லுது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகவேலும் என்ன பண்ணாலாம்? மழையாந்தாள். லேயாள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று என் சிறுமையை பார்த்தர்லின். அவ பாருங்க, அப்போ இவளுடைய வாழ்க்கையில அந்த அற்பமா எண்ணப்பட்ட ஒரு தருணம், அதே போல தூஷணமா எண்ணப்பட்ட ஒரு நேரம், அதே போல அங்க சொல்லுகிற என்னன்னா சிறுமைப்படுத்தப்பட்ட நேரம். ஏன்னா இவளுடைய பர்சனாலிட்டியில கொஞ்சம் கம்மியா இருப்பா. இவன் விரும்பினது அவனுடைய தங்கைய. ஆகவே இவனை மூத்த மனைவிய ரொம்ப ஒதுக்கி வைத்து அவளை ஏளனப்படுத்துவான். கர்த்தருடைய பார்வையில
மூத்தவள் விசேஷத்தலாய் மாறினாள். அவள் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டவளாய் மாறினாள். ஆண்டவர் அவளை கடாட்சித்தார். இப்ப சொல்லும் பொழுது அவள் சொல்றா, என் சிறுமையை பார்த்தருளினார். பார்த்தருளினார் என்று சொல்லி அங்க என்ன பண்ணாலாம், இனி என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சானா, அடுத்து ஒரு பிள்ளைய அவன் சொல்றான். இதெல்லாம் என்ன எதுக்கு சொல்றேன்னா, அந்த உபத்திரத்துல அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துல அற்பமா எண்ணப்படலாம், சிறுமையாக்கப்படலாம், இன்னும் நம்மளை மட்டப்படுத்தலாம், இன்னும் நம்மளை வந்து புறக்கணிக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போக தேவையில்லை. உங்களுக்கு எனக்கும் ஒரு யூத ராஜசிங்கம் இருக்கிறா. அவர் நம்மளை அவர் எல்லா விதமான வல்லடிக்கு நீக்கி நம்மளை தப்புவித்து ஆண்டவர் நம்மளை பிரபுக்கள் மத்தியிலோ ராஜாக்கள் மத்தியிலோ செய்த அவர் போதுமான தேவனா இருக்கிற விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில சிறுமை, அதே போல புறக்கணிப்பு, ஏழ்மை, அங்க நிந்தை இருந்தது. ஆனா கர்த்தர் அவளை பார்த்தருளி அவளுக்கு கிடைச்ச மறுபடியும் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டேன். அற்பமா எண்ணப்பட்டு, அப்போ அற்பமா எண்ணப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவளுக்கு மனம் இறங்குகிறார். எனக்கு இந்த 5 மாதங்கள் நீங்க அற்பமா எண்ணப்படலாம். உங்களை ஒரு புழுவை பார்க்குற மாதிரி, பூச்சியை பார்க்குற மாதிரி இல்லை, நீங்க ஒரு மனுஷனே இல்லை, மனுஷியே இல்லை, நீங்க ஒன்றுத்துக்கும் ஆகாதவ, நீ அப்படி இப்படி அப்படின்னு நம்மளை வந்து என்ன பண்ணலாம். நம்ம எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும், எவ்வளவுதான் உழைப்ப செய்தாலும், எவ்வளவுதான் அவங்களுக்கு நன்மையை செய்தாலும் நம்மளை அவங்க வந்து உதாசீனப்படுத்தி அற்பமாங்கிறதுக்கு இன்னும் ஈஸி தமிழ் வார்த்தையை சொல்லலாம். எப்படி ஏதாவது கம்பேர் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அற்பம்னா நீ இதுக்கு சமம், நீ இதுக்கு சமம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கிருந்து நான் ஏன் அதுக்கு சமம் நான் சொல்லுவேன். நம்ம ப்ராக்டிக்கலா பேசின, பார்த்த, இல்லைன்னா கேட்ட அந்த இதுதான். அப்படி நம்மளை பல நேரங்களில் அற்பமா, நம்ம எவ்வளோதான் தானந்துகள் இருந்தாலும் தானந்துகளை நம்மளை பயன்படுத்த மாட்டாங்க. நம்முடைய அறிவை இல்லை நமக்கு எடுத்த கிருபையை அவங்க அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் சோர்ந்து போக தேவையில்லை. அதெல்லாம் ஆனாலும் அது மாறக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இங்கே அற்பமாக எண்ணப்பட்டவள் தேவ சமூகத்தில் அவள் தேவ கிருபையை தருகிறாரு. அடுத்து மறுபடியும் ஒரு பிள்ளை பெறுகிறார். மறுபடியும் ஒரு கர்ப்பவதியாகி என்ன பண்ணுவா, என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி என்ன பண்ண, அவளுக்கு லேவி. இன்னைக்கு பல பேர் பல நேரங்களில் இந்த பிரிவினைகள் ஒரு பெரிய இதாக இருக்கு. பிரிவினைகள் அவங்களுக்கு விருப்பமான ஆட்களோடு என்ன பண்ணுவாங்களா, பேசுவாங்க, பழகுவாங்க. குரூப்பிசம் இப்போ குரூப்பிசம் சொல்லலாம், கேஸ்டிசம் சொல்லலாம், கேங்கிசம் சொல்லலாம். இப்படி கேங்கா, கேஸ்டா, குரூப்பா, அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரான ஆட்களோடு சேர்ந்து நம்மளை ஓரங்கட்டி உட்கார வைக்கலாம். இப்படி நம்ம பல கஷ்டங்களை நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் அதையெல்லாம் மாற்றக்கூடிய நாள் வரப்போகிறது. அது நிமித்தமாய் நீங்கள் அழுது புலம்பி இருந்திருந்தாலும் அந்த கூட்டத்தின் நடுவே உங்களை ஆண்டவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தாவீது அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். ஆனாலும் அந்த சகோதரர்கள் அவனை வந்து அற்பமா இருக்கிறாங்க. சகோதரர்கள்லாம் அவனை வந்து ஒரு டீமா இருக்கிறாங்க. இந்த தாவீது மட்டும் தனியா விடப்பட்டு, நீ இதுக்கு லாக்கி இல்லாதவன், தகுதி இல்லாதவன், நீ போய் என்ன பண்ணுமா, ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லி அவனை அற்பமாய் தூசிக்கிறான். இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. ஊழியக்காரர் அங்க அனாயிண்டிங் பண்ணணும் வர்றாரு. அந்த குடும்பத்தை தேடி வரும் பொழுது ஆண்டவர் அங்க சொல்லிட்டாரு, நீ ஈசாய் குடும்பத்துக்கு அங்க ஒருத்தனத்தான் நான் என்ன பண்ண போறேன், அங்க அபிஷேகம் பண்ண போறேன். இவரும் வந்து உட்கார்ந்துட்டு அந்த மிலிட்டரியில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனையும் கூட்டு வாப்பான் பொழுது அவன் அந்த உடல் அமைப்பை பார்க்கிறாரு. இவன் தான் தகுதியான ஆளு, ஜெய்ஜாண்டிக்கான ஆளு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாம் புறக்கணிக்கிறாரு. யாரெல்லாம் அற்பமாய் நினைச்சாங்களோ, யாரெல்லாம் எவனை வந்து தூஷித்தாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அந்த மனுஷனை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நீங்க
சொசைட்டியில் இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்க படிக்கிற இடங்களில் உங்களை வந்து ஒரு ஓரங்கட்டி உங்களை ஒதுக்கி வைத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வேதனையை மாற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஆமே. உங்க ஊர்ல உங்க சமுதாயத்துல ஊர் ஜனங்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். இது பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த ஊருக்கு அந்த 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 வரி கொடுக்கல, இல்ல அந்த கோயிலுக்கு வரி கொடுக்கல அப்படின்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், எந்த நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம். நோ ப்ராப்ளம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுல நீங்க வைராக்கியம் நின்று பாருங்க. சனுப்பட்டியில் அப்படிதான் ஜான் குடும்பம் தான் ஊரே ஒரு 50 பொம்பளைங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று சண்டை போடுறாங்க. நீ கட்டியே ஆகணும், அதுவும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 5,000 ரூபாயாவது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரே ஒன்று தான், இது எங்க அம்மா இருக்கிற காலங்கள் இருக்கு, இது வரைக்கும் நாங்க வரி கொடுத்தது கிடையாது, இனியும் நாங்க கொடுக்க போறதில்லை, நீங்க என்ன வேணா செஞ்சுக்க. அவங்க கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, அவ்வளோ கேவலம் பேச, என்ன வேணா பேசிக்கோ, எதை வேணா சொல்லிக்கோ, ஆனா நாங்க ஆலயத்துக்கு போகிறோம், அங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்வோம். இந்த சந்தாவோ இந்த வரியோ இந்த கோயிலுக்கோ எங்க வீட்டில இருந்து ஒரு பைசா வராது என்று சொல்லி அவங்க புறக்கணித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக வழக்காடினார். ஆமே. பாருங்க, ஊர் ஒதுக்கி வைக்கலாம், ஒன்றும் தேவையே இல்லை. ஆனால் அந்த ஊர் நடுவில் ஒதுக்கி வைத்த ஜனங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த மனுஷனை ஒதுக்கி தள்ளாங்களோ அதே மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாய் அமர செய்தார். எந்த மனிதனை அவனை நோகடித்து அவனை குழில தள்ளி அவனை விற்று போட்டாங்களோ அதே மனுஷனை தேடி அவங்க போய் காலில் விழுந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு காலில் விழுந்து அங்கே அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. எந்த மனுஷனை அந்த அடிமையாய் கொடுத்தார்களோ அதே மனுஷனை தேடி போக முடியாத ஆண்டவர் ஒரு வழி வாசலை திறந்தார். அருமையான தேவ ஜனமே, அந்த உபத்திரத்தின் வழியாய் போகிறது பல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சோர்ந்து போகாதீங்க, அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அதெல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இங்கே நடக்கிற சம்பவம் அது பாருங்க. அங்கே 10 பிள்ளைகளை குறித்துதான காரியத்தை அதெல்லாம் நேரம் இல்லை. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை ஆண்டவர் மீண்டும் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் உபத்திரத்தின் வழியாய் செல்லுகிற உங்களுக்கு அவர் மீண்டும் ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அந்த பாதையில் போய் கொண்டிருக்கலாம், நீங்கள் அந்த வேதனையில் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த பாதையில் போயிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தர அவர் போதுமானவராக. ரெண்டாவது, அங்க 22ஆம் வசனம் பார்க்கிறோம். 22ஆவது வசனத்துல அங்க பார்க்கும் பொழுது என்னன்னா அங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, வாசிங்க. துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், காணுமே சந்தோஷப்படும், ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாதா, எவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம், யாரும் பறிக்க முடியாத ஒரு சந்தோஷம், எவரால கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்கள் நான் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு அவர் தர போதுமானவராக இருக்கிறார். உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, உலகம் தருகிற வண்ணமாய் அல்ல. ஆண்டவர் சொல்றார், எவரும் கொடுக்க முடியாது உங்க சந்தோஷத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆமே. உங்க சந்தோஷத்தை ஒரு நாளும் ஒருவரும் அபகரிக்க முடியாது. நமக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறதை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவர்கள். அவர் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமே. அப்போ இது கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம், இது அனுபவிக்கிற வரைக்கும் புலம்பல், இத சுதந்திரிக்கிற வரைக்கும் கண்ணீர். ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆனந்தத்தை ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். ஆமே. அது நமக்காக நியமனம் பண்ணின, நமக்காக நிர்ணயம் பண்ணின அந்த சந்தோஷத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. உங்க குடும்பத்தில் அந்த சந்தோஷத்தை ஒருவரும் பறிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, அதை விட்டு கொடுக்காதீங்க. அங்கே சொல்லும் பொழுது என்னன்னா, எஸ்தர் நிருபத்தில் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல பார்க்கிறோம். என்னன்னா, அந்த சூசான் அரண்மனையே என்ன பண்ணுச்சான், கலக்கமடைந்தது. சூசான் அரண்மனையே, அந்த சூசான் நகரமே கலக்கம். ஏன் கலக்கம்னா, ஒரு மனுஷன் ஏற்படுத்தின ஒரு பொல்லாங்கு, ஒரு மனுஷன் ஒரு குலத்திற்கு விரோதமாக, யூத வம்சத்திற்கு விரோதமாக, ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஏற்பட்ட அந்த கசப்பு, வைராக்கியம், அந்த வெறுப்பு நிமித்தமாய் முழு குலத்தை
குலத்தாரையும் கலங்கடிக்கிறான். என்ன கலங்கடிக்கிறான்னா, குறித்த நாளிலே குறித்த நேரத்திலே யூதா குலத்தார் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் மாண்டு போக வேண்டும் என்று சட்டம் அங்க முத்திரையாக போடப்பட்டது. அது துரிதமாக அஞ்சற்காரர்கள் கரத்துல கொடுத்து எல்லா தேசத்திற்கும் அவன் என்ன பண்ணுகிறாங்க, அவங்க அனுப்புகிறாங்க. இப்ப யூத குலம் எல்லாம் கலங்கி இருக்கிறது. சூசான் அரண்மனையும் சூசான் நகரமும் கலங்கி இருக்கிறது. சந்தோஷமா இருந்த ஒரு நகரம் மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும். ஏன்னா சாதாரண அடிப்படையில இருந்த எல்லாம் ஏழ்மையில இருந்த ஒரு பெண் அவள் தேவனால அங்கீகரிக்கப்பட்டு எங்க போய் உட்கார்ந்துருக்கிறா, அரண்மனையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்போ அந்த ஜனங்களே, அந்த சொந்தங்களே, பந்தங்களே ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா நம்மளோடு வசித்தவள், நம்மளோடு பிரயாணித்தவள், நம்மளோடு பழகினவள் இன்றைக்கு எங்க இருக்கிறா, அரண்மனையில் இருக்கிறா. எவ்வளோ ஒரு மேன்மை, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் நிர்மூலமா, அவர் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ற போல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. கலக்கத்தோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நாம நினைக்கலாம், இனியாவது சுகமா இருக்கலாம், இனியாவது நிம்மதியா இருக்கலாம்னா அப்போ ஒரு கலக்கம் வரும், அப்போ உங்களை முடக்கடிக்கக்கூடிய ஒரு செய்தி வரும், அப்போ உங்களை வலுவக்கூடிய ஒரு சம்பவங்கள் வரணும். சோர்ந்து போகாதீங்க, கொஞ்சம் காலம்தான், அதை பறிக்க எவராலும் முடியாது. ஒரு நாள் ஒருபோதும் ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். பிசாசு கையிலையோ, சூழ்நிலை கையிலையோ, சூழ்ச்சியினுடைய கையிலையோ ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே. அந்த எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்கள். அவர் விரும்புகிறது அதுதான். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நிறைவாக்கும்படிதான் உங்களுக்காக எனக்காக அவர் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் பறித்துக் கொள்ள மாட்டார். தற்காலிகமான பிரச்சனைகள் வரும், ஆனா கலக்கம் அடையாது இருங்க. இந்த கலக்கத்திற்கு ஒன்னே ஒன்று அவங்க செய்தது என்னன்னா, எல்லாம் ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாறுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளை விட்டு போகிறது போல இருக்கலாம், நம்மளை விட்டு கையை விட்டு நடுவுறது போல இருக்கலாம், நமக்கு வருகிறது வராதது போல இருக்கலாம், நம்முடைய பார்வையில பார்க்கிறது அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போக தேவையில்லை. ஜெபிக்க 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 கர்த்தர் ஏற்ற நாட்கள்ல நம் கையில் வந்து கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தருவார். ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆமே. உங்களுக்கு நமக்கு நிர்ணயம் பண்ணதை ஒருவரும் ஒரு காலம் பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் அதை ஏற்ற காலங்களில் ஆண்டவர் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கலக்கம் இருந்தது, ஜெபித்தார்கள். ஆங்காங்க இது ஜெபம், கூட்டம் கூட்டமா ஜெபம், அரண்மனையில ஜெபம், வீடுகளில் ஜெபம், சொந்தங்களில் ஜெபம், தேச அந்த எங்கெங்கெல்லாம் சட்டம் போடணும் அங்க எல்லாம் ஜெபங்கள் நடக்கிறது. அங்க என்னன்னா என் சந்தோஷம் கலக்கமாய் மாறிடுச்சு. அதுக்கு ஜெபித்தார்கள். கலக்கம் மீண்டும் சந்தோஷமாய் மாறினது. 3:15 கலக்கம், மறுபடியும் 8:15 அங்க பாருங்க என்ன சொல்கிறது. அந்த சூசான் அரண்மனை எப்படி இருந்துச்சா? 8:15 பாருங்க. 8 சூசான் நகரம் ஆர்ப்பரித்து என்ன பண்ணுச்சா? மகிழ்ந்து இருந்தது. 3:15 பார்க்கிறோம், அது கலக்கம் அடைந்திருந்தது, துக்கம் அடைந்திருந்தது. ஆனா 8:15 அது எப்படி இருந்துச்சா? ஆர்ப்பரித்து மகிழ்ந்து இருந்தது. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்ய போற ஒரு காரியம். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அது துக்கமா, கலக்கமா, வேதனையா அல்ல, அது ஆர்ப்பரிப்பின் ஒரு விருந்து, ஒரு அகமகிழினுடைய விருந்து, ஒரு சந்தோஷத்தினுடைய விருந்து, ஒரு கொண்டாட்டத்தினுடைய விருந்து, ஒரு மகிழ்ச்சி நிறைவான ஒரு விருந்தை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். ஆமே. அவர் சொல்றாரு, இதுதான் கடைசியா நான் எடுக்கிற ஒரு திருவிருந்து. அடுத்த திருவிருந்து நான் எங்க எடுக்க போறேன்னா, உங்களோடு நான் விட்டு செல்கிற சபையோடு பரலோகத்துல தான் நான் போய் எடுக்க போகிறேன். அவர் இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அப்போ அவர் நம்மளோடு சேர்ந்து அந்த ஆர்ப்பரிப்பை, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அப்படிதான் வைத்திருக்கிறார். நமக்குன்னு வைத்திருக்கிறத ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. அது மாத்திரம் சிந்தனை. ஆண்டவரே, எனக்குன்னு வைத்திருக்கிறத எவரும் பறிக்க முடியாது, எவரும் எடுக்க முடியாது, எவரும் அதை பிடுங்க முடியாது என்று சொன்னால் எனக்காக யாவையும் நீர் செய்கிறவர். ஆமே. நமக்கு நிர்ணயம் பண்ணினது அதான் சொல்ற, உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை என்ன பண்ண முடியாது, ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ண முடியாதா, பூட்ட முடியாது. பூட்டினதை ஒருவரும் ஒரு காலம் திறக்க முடியாது. ஆனா அப்படி திறக்கணும்னா, அப்படி பூட்டணும்னா அது ஒருவரால முடியும். யாரால முடியும்?
ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு சாத்தான் அப்பாற்பட்டது ஒருத்தரால முடியும். மோகன் பிரதர் காமிக்கிறார், என்னாலதாங்க எனக்குண்டான ஆசீர்வாதத்தை, எனக்குண்டான நன்மையை நான் என்ன பண்ண முடியும்? அடைக்கவும் முடியும். ஏன்னா அதுக்கு நான் பாத்திருவானா மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுமா? அந்த நன்மை என்னை தேடி வரும். அதுக்கு தகுதி இல்லாமல் போகும் பொழுது அது என்னை விட்டு என்ன பண்ணுமா? அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர்கள் விரும்பினபடி ஒரு ராஜாவை என்ன பண்ணாரா? ஏற்படுத்தினார். அதான் முதல் ராஜா, முதல் அதிபதி, ஒரு முதல் அரசன் ஆண்டவர் ஏற்படுத்தி அவனை கொண்டு வர. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான ஆளு, சிவந்த மேனி, அழகுள்ளவன், திறமையானவன், பலசாலி. அப்படியே அவனுடைய ஆட்சி பயங்கரமா போயிட்டு இருக்கிறது. இப்போ தேவன், அதாவது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவனுடைய சுயநலத்தினால செஞ்ச, அவனுடைய துணிகரத்தினால செஞ்ச நிமித்தமாய் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கிலும் தெரியலையா? உன்னை பார்க்கிலும் உத்தமமான, உன்னை பார்க்கிலும் உண்மையான, உன்னை பார்க்கிலும் நேர்த்தியான ஒரு மனிதனுக்கு இந்த பதவியை என்ன பண்ணாரா? கொடுக்க அவர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்போ ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தான். அது வேற யாரும் பறிக்க முடியாது. பிசாசே வந்தாலும் பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாதா? தொட முடியாது. அதனால தான் அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நம்முடைய மண்டையில் இருக்கிற, தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் என்ன பண்ணிருக்கிறான்? ஆமாம், நம்ம உட்காந்து எண்ணிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சீவிரம், மணிக்கணக்காக உட்காந்து சீவிரம். ஆனால் எண்ணிருக்கிறோமா? என் மண்டையில் இத்தனை ஹேரு. குளிக்கிறப்போ 10 முடி போகுதுன்னா அவர் அனுமதிக்கலாம என்ன பண்ணாது? ஆமாம், நான் யாராவது மண்டையை பிடிச்சி இப்படி ஆட்டி இப்படி இழுக்கிறப்போ முடி வந்துச்சுன்னா அவர் அனுமதிக்கிறனால தான் முடி என்ன பண்ணுது? ஏன்னா அந்த முடி உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கலாம். அப்படிதான் வாசனை நம்ம நம்பணும். ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம தலையிலிருந்து என்ன பண்ணாதான்? அப்போ முடிக்கே அப்படின்னா இந்த சரீரத்தை தொடுவதற்கோ எந்த பிசாசுக்கு என்ன பண்ணல, அது நம்முடைய சந்தோஷத்தை பறித்துக் கொள்வதற்கு எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, அதிகாரத்தை கொடுக்கல. ஆனா ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறார். எல்லாம் நம்ம கையில எல்லாம் நம்ம வாயில இருக்கு, நம்ம கையில் இருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தா சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். கடந்து போகிற மூன்றாவது நிறைவான சந்தோஷம் அவங்க சொல்லுது என்னன்னா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவான சந்தோஷத்தை கத்தர். அப்போ இவ்வளவு நாள் துக்கம், வேதனை, அழுது புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா அவர் சொல்றார், இதெல்லாம் மாறுகிற தருணங்கள் வரப்போகிறது. உபத்திரத்தின் நாட்கள் மாறி சந்தோஷமாய் மாறும். அதே போல எவரும் எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைவான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அந்த ஒரு குடும்பத்தை சொல்றான், இங்கே ஒரு பஞ்சம் வரப்போகிறது, ஒரு கஷ்டம் வரப்போகிறது, பாடு வரப்போகிறது. நீ இந்த தேசத்தை விட்டு கொஞ்ச நாள் ஒரு வெளி தேசத்துல போய் இருந்து அங்கே நான் சொல்லுகிற நாட்கள் வரையும் இந்த தேசத்துக்கு வந்து அவன் அதே மாதிரி போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவனுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாம் இன்னொருத்த எடுத்துக்கிட்டா. அவங்க போய் முறையிடுறார்கள். அவங்க அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க. இப்போ ராஜா அவனிடத்துல போய் சொல்லணும். அப்போ அந்த ராஜா கிட்ட ஒருத்தன் சாட்சியாய் சொல்லிட்டு இருக்கிறான், இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு, தீர்க்கதரிசி அவர் அந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. அவங்களுடைய குடும்பத்துல ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அப்ப ஜெபித்து குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல திடீர்னு பலவீனமா போயிருச்சு, திடீர்னு செத்துருச்சு. ஆனா அந்த தீர்க்கதரிசி போய் அந்த குழந்தையின் மேல கை வச்சு ஜெபிக்கும் பொழுது செத்து போன குழந்தை உயிரோட என்ன பண்ணிச்சா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது யார் போகிறா? அந்த ஸ்திரீ போகிறா. ஸ்திரீ போனா பாருங்க, அதே அந்த ஸ்திரீ தான் அந்த பிள்ளையினுடைய தாய் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஸ்திரீ வர்றா. ராஜா கேட்கிறான், என்ன நடந்தது? விளக்கமா சொல்றா. விளக்கமா சொன்ன அவன் ஆச்சரியப்படுகிறான். பரவாயில்ல, இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னா, நான் இது மாதிரி வெளியில போயிட்டேன், இப்ப திரும்பி வந்திருக்கிறேன், என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய உடைமைகள் எல்லாம் அவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். இதை எனக்கு நான் திரும்ப கேட்கும் பொழுது அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ராஜா உடனே கட்டளை போடுறான், இவள் விட்டுட்டு போன நாள்ல இருந்து, விட்டுட்டு போன நேரத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் உண்டான விளைச்சல், வருமானம் எல்லாம் அவளுக்கு ஒண்ணு விடாம கொடுத்து ஆக வேண்டும் என்று சொல்லி ராஜாவுடைய கட்டளை. நாம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், நாம எவ்வளவுதான்
என்னதான் போய் நின்று பரிந்து பேசினாலும் இல்லை அதை போராடினாலும் நமக்கு வர வேண்டியதை நாம கொஞ்சமா அனுபவிக்கலாம். ஆனா நீங்க பரலோகத்துக்கு நேராக நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அது கொஞ்சம் அல்ல, அரைவாசி அல்ல, முக்கவாசி அல்ல, பூரணமாய் கொடுக்க அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமே. இது வரைக்கும் நீங்க போராடி அதனாலதான் நம்ம பாடணும், என் சுயபலத்துல, என் பணபலத்துல, என் ஆள் பலத்துல, என் கை பலத்துல, என்னுடைய எல்லா பலத்திலும் முயற்சி எடுத்து பார்த்து 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 நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய முயற்சி எல்லாம் வீணடிக்க போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவான பலனை கொண்டு வரும். அவன் மனுஷனிடத்துல போராடி பார்த்தா அவர்கள் எதிர்த்தா சொன்ன, விட்டுட்டு போனதுதான். ஆனா அவள் ராஜா சமூகத்துல போனாள். தேவ சமூகத்துல வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற காரியம் ரூத் புஸ்தகத்துல அதான் சொல்கிறது. அங்கே சொல்லும் பொழுது என்னன்னா, சட்டையின் மறைவிலே வந்த உனக்கு என்னவா, அந்த பகுதியை எடுத்து வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த அருமையான அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், உன் செய்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் பலனை உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு பல நேரங்களில் பல வேலைகள் இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக இந்த ஆராதனையை விடக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. நீ வந்திருக்கிற உங்களுக்கு, நீங்க எந்த மைண்ட் செட்ல நீங்க அமர்ந்திருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் நிறைவான பலன். துக்கத்தோடு வந்து அமர்ந்திருந்தாலும், வேதனையோடு வந்து அமர்ந்தாலும், குறையோடு வந்து அமர்ந்தாலும், அந்த குறைவை நிறைவாக்குறது தான் தேவ சமூகம். தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுகிறது அல்ல. அதுதான் தேவ பிரசன்னம். ஏக்கத்தோடு வருகிற, எதிர்பார்த்தோடு வருகிற, இன்னும் ஆசையோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பணக்காரங்களுக்கு, படித்தவர்களுக்கு, மேன்மையுள்ளவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்கிற இடம் இதல்ல. அவரிடத்துல சமூகத்தில் உண்மையா கேட்கிற, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, அர்ப்பணிப்போடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராமா. ஹல்லேலூயா. துக்கம், புலம்பல், அழுகை, நிந்தை இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அதை சந்தோஷமாய் மாற்றுவார். உபத்திரத்தின் பாதையை சந்தோஷமாய் மாற்றுவார். அதே போல எவரும் எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். மாத்திரம் இல்ல, நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே கொடுத்து உங்களுக்கு தக்க பலனை ஏற்ற காலங்களில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை. கண்களை பிடி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும், ஆண்டவரே பலனுள்ளதாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும். ஆண்டவரே பல காரியங்களை குறித்து நாங்கள் துக்கப்படுகிறோம், பல காரியத்தை குறித்து நாங்கள் அழுது புலம்புகிறோம், பல காரியங்களை குறித்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஏன், எதற்கு, எப்படி, எதனால, இதிலிருந்து மீட்பு வராதா, இதிலிருந்து தப்பிக்க முடியாதா, எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, எனக்கு ஒரு பாதையை வெளிச்சமாய் மாட்ட மாட்டீரா என்று சொல்லி பல நேரங்களில் கேள்வியோடு வந்து அமர்ந்து இருந்திருக்கிறோம். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் ஆண்டவரே, அந்த உபத்திரத்தின் பாதையில போகிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, பலர் பறிக்கணும், அபகரிக்கணும், ஆண்டவரே பலர் ஆண்டவரே தூஷிக்கணும் நினைக்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே எவரும் தொட முடியாத, எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை எங்களுக்காக தருவீராக. நிறைவான ஒரு சந்தோஷத்தை, உங்களுடைய சன்னிதானத்தை, உங்களுடைய பிரசனத்தை ஆண்டவரே தேடி வந்திருக்கிற எங்களுக்கு நேரத்தை பார்க்காம, அப்படி நேரத்தை ஆண்டவரே வீணடிக்காமல் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரசனத்தை, சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான பலனை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த துக்கங்கள் மாற்றி, அழுகையை மாற்றி, நிந்தையை மாற்றி, துன்பத்தை மாற்றி, துயரத்தை மாற்றி, உபத்திரத்தை மாற்றி சந்தோஷமான காரியத்தை உங்க வாழ்க்கையில் நீ செய்வீராக. நல்ல சாட்சி இந்த மாதங்களில் நாங்கள் கேட்க கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு ரத்த கோட்டையில் மூடி மறைத்தோம். மீண்டும் வருகிற ஆண்டவரே, திருவது பகுதியோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.